ஹலோ மக்களே, பாக்ஸ் மீடியால இருந்து நான் உங்க திவ்யா. இன்னைக்கு என்ன கொஸ்டின் கேட்க போறேன்னா, ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படிலாம் வாழ்வீங்க அப்படிங்கறதா கொஸ்டின். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா நான் ஒரு ரிச் கேர்லா வாழ்ந்துட்டு போயிருவேன். நீங்க எப்படி வாழ்வீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய், உங்க நேம்? ஜோஷ்வா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் செகண்ட் இயர் படிக்கிறேன், மெக்கானிக்கல். ஓகே ஓகே. ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படி வாழ்வீங்க? ஒரு நாள் பிடிச்ச மாதிரியா, சும்மா ஜாலியா சுத்தலாம், ட்ரிப்பு போலாம், நல்லா சாப்பிடலாம், ஜாலியா இருக்கணும். எங்க இருந்து வரீங்க? காந்தி மார்க்கெட். ஓகே ஓகே. உங்களுக்கு ஒரு நாள் பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படி வாழ்வீங்க? பிடிச்ச மாதிரி வரணும்னா ஜாலியா இருக்கணும். யார் பக்கத்துல இருக்கிறவங்க யார் கொஸ்டின் கேட்காம, எங்க வெளியே போனாலும் எங்க போறீங்க இந்த மாதிரி கேட்காம சொன்னாலும் ஃப்ரீயா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். யாரும் எதுவும் கேட்க கூடாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமா இருக்கணும். யாரும் எதுவும் கேட்க கூடாது. ஃபர்ஸ்ட் எங்க போறீங்க, எங்க வரீங்க, நம்மளோட ஃப்ரீடம் தானே. நம்ம லைஃப் நம்மளோட ஃப்ரீடம். சப்போஸ் யாரும் வந்து நம்ம குறுக்க வந்து கேட்க கூடாது. நம்ம லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணி வாழணும். அந்த ஒரு இதுதான், யாரும் கேட்க கூடாது அந்த மாதிரி. சோ ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீயா, யாரும் தொந்தரவும் இல்லாம ஃப்ரீயா வாழும். எந்த ஒரு இது இல்லாம ஜாலியா இருக்கணும். இந்த மாதிரி. நீங்கன்னா நம்ம எப்போ வந்து விலை கேட்காம எதுவும் வாங்கணும், அப்போ நம்ம ஃப்ரீடமா இருக்கும். அப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம்னு இருக்கும். ஒரு நல்ல லைஃப் சொல்றீங்க. அதாவது நம்ம விலை கேட்காம எதையும் வாங்குறோம் இல்லையா, பொருள். இப்போ பொண்ணுக்கே எடுத்துக்கோங்க, விலையே கேட்காம வாங்கி கொடுக்குறோம். நம்ம அப்ப வந்து ஃப்ரீடமா இருக்கோம், சந்தோஷமா இருக்கணும் இருக்கும், நாமும் சந்தோஷமா இருக்கும். சோ அது மாதிரி வாழணும்னு ஆசை. ஓகே ஓகே. கண்டிப்பா அந்த லைஃப் உங்களுக்கு வரணும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன், கண்டிப்பா அது மாறும். ஓகேவா? உன் பேர் என்னடா? கிஷோர். என்ன பண்ணிட்டு இருக்க? தப்பா கடையில வேலை செய்யுது. என்ன படிக்கிற? 9th போறேன். இங்க வந்து அம்மா கூட ஹெல்ப் பண்ற? ஓகே ஓகே. உனக்கு வந்து ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி, இந்த ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க போறேன் அப்படின்னா எப்படி இருப்ப? கேம் விளாண்டு ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயர் நல்லா விளையாடுவியா? விளாண்டுக்கிட்டு ஜாலியா வீட்டுல இருந்துக்கிட்டு. சைடு பேண்ட் டொல்லுப்பா, கொடுவ கையை மால்லுப்பா, கட்டி விட்டல கவலை இல்லப்பா. உங்க பேருக்கா? சுஜாதா. சுஜாதா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுஜாதாங்கிற பேரு. சரிக்கா, உங்களுக்கு வந்து ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படிக்கா வாழ்வீங்க? உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இத்தனை நாள் ஃபேக்கா இருந்தீங்களா, பொய்யா இருந்தீங்களா? நான் உண்மையா இருக்கிற மாதிரி எல்லாருமே உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட எல்லாரும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு. ஒரு நாள்க்கா? ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளாச்சும் உண்மையா இருந்துட்டு போங்கடா நீங்க. ஹாய்ண்ணா. ஹாய். உங்க பேரு? மை நேம் சாம்சன். சாம்சன். ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படி வாழ்வீங்க? எப்படி வாழணும்னா என்ன, ஒரு நாள், ஒரே நாள் எனக்காக ஒரு நாள் கண்டிப்பா வாழ்ந்தாகணும். எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்கும் இருக்கு. ஃபேமிலி பிரச்சனைகள் இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. இருந்தாலும் எனக்காக ஒரு நாள் வாழணும்னா நிறைய நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு 10% செலவு பண்ணணும். எனக்காக நம்ம சம்பாதிக்கிறது ஃபேமிலிக்கு செலவு பண்றதெல்லாம் போக என்னோட பர்சனல் யூஸ்க்காக ஒரு 10% செலவு பண்ணி ஒரு நாள் ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்ணணும். Stop saving money, start collecting memories. உன் பேர் என்னடா? என் பேர் ஜே நாகூர் பாட்சா. ஓகே. உனக்கு வந்து ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படிலாம் வாழ்வ? என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எங்கேயாச்சும் போறது, முக்கமூர், கல்லணை அந்த மாதிரி. அப்புறம் எங்கேயாச்சும் கோயம்புத்தூர் அப்புறம் டேம் அந்த மாதிரி இடத்துக்காக போறது. ஹாய்க்கா. சொல்லுங்க. உங்க பேருக்கா? பிரியா. பிரியா. ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படி வாழ்வீங்க? என் வாழ்க்கையே நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. இப்படியே டெய்லி இருந்தா போதும். ஏதாவது ஒரு மாற்றம்? இல்ல, எந்த மாற்றம் வேணாம்? இல்ல, இதுவே ஜாலியா தான் இருக்கு, இதுவே நல்லாதான் இருக்கு. ஹாப்பியா இருக்கீங்க. நீங்க தான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிருக்கீங்க, இதுவே போதும் அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க. உண்மைதான், அதான் நல்லா இருக்கு. ஹாய்னா. Hi. உங்க பேரு? சூர்யா. ஓகே ஓகே. ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படி வாழ்வீங்க? ஆல்ரெடி ஜாலியா தான் இருக்கும். வாழணும், எப்படி நாட்கள் போதோ அது மாதிரி நம்மளா ஜாலியா இருந்துக்க வேண்டியது. அப்படி இதுவே இருக்கட்டும். இதுவே இருக்கட்டும். உங்க நேம்? கௌசல்யா தேவி. கௌசல்யா தேவி. என் பேர் ராமூர்த்தி. ராமூர்த்தி. ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படி வாழ்வீங்க? எப்படி வாழ்வீங்கன்னா என்ன? போனே இல்லாம கரெக்ட். மொபைல் இல்லாம இருந்தா சூப்பரா இருக்கும். ஒன்லி நீங்க?
ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தோட சேர்ந்து ஜாலியா இருக்கணும். அண்ணன் சொன்ன மாதிரி போன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தோட கொஞ்சம் சிரிச்சு ஜாலியா பேசணும். செல்போனின் நச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் செல்வண்ணின் உச்சரிப்பை கேட்போம். போன் வேணாம் வேணாம். அது இருக்கிறதுனால எப்படின்னா நிறைய பேச முடியாம போகுது. பார்த்தா எல்லாருமே போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா போன்னாலதான் உங்களை பார்க்க முடியும் போல இருக்கு. ஆமா, அது உண்மைதான் கண்டிப்பா. அது மாதிரி போய்கிட்டு இருக்கு. பழைய லைஃப்லாம் வராதுடா நீங்க. உங்க நேம்? ஜோஷுவா. ஜோஷ்வா. திருச்சியா? திருச்சி தான். ஓகே, உங்களுக்கு ஒரு நாள் பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படி வாழ்வீங்க ஒரு நாள்? ஒரு நாள் பிடிச்ச மாதிரினா ஒரு பில்லியனரா வாழணும்னு நினைச்சேன் நானு. பணக்காரரா, பில்லியனரா? Billionaire-ஆ. ஏன் அப்படி? எப்ப எல்லாரும் ட்ரீம் அதானே. எல்லாருக்கும் எல்லாருக்கும் மேக்ஸிமம் வந்து பில்லியனரா வாங்கணும்னு யோசிப்பாங்க எல்லாரும் இருந்தாலும். நீங்களும் யோசிப்பீங்க கண்டிப்பா. கண்டிப்பா. யாராலும் கண்டிப்பா பில்லியனரா வாழணும். அம்பானி மாதிரி ஒரு ஆக்சுவலா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்களும் நம்ம யோசிப்பீங்க கண்டிப்பா. கண்டிப்பா. ஆஹ் ஹாய்னா. காயினா சூப்பர். உங்க பேரு? திருப்பதி திருப்பதி. திருச்சி தானா நீங்க? இல்ல அய்யலூர் அரியலூர். அய்யலூர் அய்யலூர் அய்யலூர். ஆமா. சரி, ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படி வாழ்வீங்க? சந்தோஷம் எல்லாத்துக்கும். நான் எப்படின்னா எனக்கு காசு இருக்கும், மத்தவங்களுக்கு உதவி பண்ணி அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. உங்க பேருமா? என் பேர் மல்லிகா. உங்க பேரு? ஹரிப்ரியா. திருச்சியா நீங்க? ஆமா திருச்சி. ஓகே, ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படி வாழ்வீங்க? ஒரு நாள் எனக்கு டிராவல் பண்ண பிடிக்கும். சோ நான் டிராவல் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச இடம்லாம் போய் பார்ப்பேன். ஓகே, நீங்க? எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எனக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணுவேன். லைக் ஃபிளைட்ல போகணும்னா அந்த மாதிரி எல்லாம் போவேன். நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், ஃபுல்லா சுத்தி பார்க்கணும், ரைடிங் இந்த மாதிரி. ஓகே, தேங்க். உங்க பேருமா? என் பேர்ல அதாடா. திருச்சியா நீங்க? நாங்க திருச்சி கல்கண்டார் கோட்டையில இருக்கிறோம். ஓகேமா, ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படி வாழ்வீங்க? எனக்கு பிடிச்சவான வாழ்க்கையில நான் 1வது இருந்து 5வது வரை படிக்க அந்த பள்ளி பருவ அந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா என் சத்துணவு லீடரா கூட என்ன போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வச்சு நானே இன்டர்வல் பீரியட்ல பிள்ளைங்களை கூப்பிட்டு அதை சுத்தம் பண்ணி, அப்பெல்லாம் சத்துணவு தான் இருந்துச்சு, அதை நாங்க சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி அதை நாங்க அந்த ஆயாவுக்கு கொடுப்போம். அப்ப எல்லாருக்கும் இந்த சாப்பாடுங்கிற விஷயத்துல இன்னை வரைக்கும் என் பேரு கேட்டா லதான்னு சொல்ல மாட்டாங்க, அன்னபூர்ணா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தவங்களை திருப்திப்படுத்த முடியும்னா உணவால மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும். என்னைய பொறுத்த அளவுக்கு போதும், கட்டு நிறைய காசை கொடுத்திருந்தா கூட நீங்க நம்ம சாப்பிட முடியாது, சாப்பாடு தான் நம்ம போதும்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அதுதான் கண்டிப்பா பள்ளி பருவத்தை தான் விஷயம் பண்றேன். ஏன்னா இப்ப என்னைய பொறுத்த அளவுக்கு பள்ளி பருவம் தான் நான் சொல்லுவேன். வந்து பாத்தியா யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு. சீனிவாசன். உன் பேருடா? ராமநாதன். கோகுலகிருஷ்ணன். ஓகே, ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படிடா வாழ்வ? ஒரு நாள் ஜாலியா ஜாலியா இருக்கலாம், லீவ் போட்டுட்டு ஸ்கூலு ஜாலியா இருக்கும். உனக்குடா? எனக்கு இந்த திருச்சி இதெல்லாம் இருக்கவே பிடிக்காது. நடு கிராமத்துல தனியா ஒரு வீட்டுல சந்தோஷமா நான் ஒத்தாலே ஜாலியா எனக்கு பிடிச்ச பறவைகள் எல்லாமே வச்சுட்டு வாழ்ந்தாதான் ஜாலியா இருக்கும். ஒரு நாளா இருந்தாலும் அப்படி வாழணும். சூப்பர்டா. உனக்கு? உனக்கு ஸ்கூலுக்கே போக கூடாது, அதான் ஜாலியா இருக்கும். ஸ்கூலுக்கே போக வேணாம், அப்புறம் எப்படி படிப்ப? படிக்கவே தேவையில்ல. படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. ஹாய்னா. ஹாய். உங்க பேரு? என் பேர் ரகு. ரகு. ஓகேண்ணா, ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படி வாழ்வீங்க? பிடிச்ச மாதிரியா? ஃபோன் யூஸ் பண்ணாம தனியா சும்மா நேச்சுரலை பார்த்துக்கிட்டு நேச்சுரலா இருக்கும் மாதிரி, அட்மையர் பண்ணிட்டு ரசிச்சுக்கிட்டு நேச்சுரலா இணைந்து இருக்க மாதிரி அப்படிதான் இருக்கும். பீப்புள்ஸ் ரொம்ப வச்சுக்காம அனிமல்ஸ் நல்லா பழகுவோம் நிறையா. ஒரு ஸ்மால் சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டு. ஆமா, தனியா ஒரு அனிமல்ஸோட என்ன சொல்றது பப்ளிக்கோட இருக்கிறத விட தனியா நான் இருக்கிற மாதிரி. உங்க நேம்? ஷெரின் வெரோனிகா. ஷெரின் வெரோனிகா. ஓகே, ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படி வாழ்வீங்க? பிடிச்ச மாதிரினா ஃப்ரீயா படிச்சு தூங்கினா படுத்து தூங்கினா போதுமா? போதும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? ஹாய் சிஸ்டர். ஹாய் மேம். உங்க நேம்? நேம் நிவேதா. உங்க நேம்பா? பாலமுருகன். பாலமுருகன். ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படி வாழ்வீங்க? யாரு என்ன பத்தி நினைக்கிறாங்க அப்படின்ற கவலை இல்லாம பயங்கரமா வாழ்வேன். சோ அதுதான். ஆனா அது குவைட் பாசிபிள் நம்ம லோக்கல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஏரியால இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி எல்லாருமே இந்த அன்னோன் பிளேசஸ் போனா இந்த ரியல் யூ வெளில வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
யாரும் பேசாத வேணாம், யாரும் குறிக்க வேணாம், அந்த மாதிரி இருக்கணும் ஒரு நாள் ஃபுல்லா. ஜட்மெண்டல் கேரக்டர்ஸ் தான் எல்லாருமே இருக்காங்க. எதுவுமே வேணாம். ஆமா, எதுவுமே வேணாம். நீங்க இப்ப ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் எப்படி வாழ்வீங்க? மத்தவங்களை கெடுதல் பண்ணாம இருக்க முடியும், முயற்சி பண்ணணும். அவ்வளவுதான். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாம இருக்கணும். உங்க பேருமா? லலிதா. லலிதா. ஓகேமா, ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா எப்படி வாழ்வீங்க ஒரு நாள்? ஒரு நாள் எந்த தொல்லையுமே இருக்கா, புருஷன் புள்ள பொட்டாட்டி எதுவுமே இல்லாம சுதந்திரமா இருக்கணும். ஆனா ஒரு நாள் கூட இருக்க முடியலையே. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்கன்னா சூழ்நிலை மட்டும். நம்ம உழைச்சாதானே சாப்பிட முடியும். ஒரு ஆள் சம்பாரிச்சு பிள்ளைங்க படிக்குதுங்க, வீட்டுக்காரு உடம்பு சாமியாருங்க, எப்படி வாழ்றது? நிம்மதியா என்னைக்கு ஒரு நாள் வாழ்ற, சுகாட்டு போனீங்க மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றீங்க? கண்டிப்பா ஒரு நாள் அப்படி வாழ்வீங்க. வாழ முடியாது. வேண்டிக்கிறேன், நான் வேண்டிக்கிறேன், கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பாக்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.